ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு மனக்கிஷ் ரெசிபி என்னோடய அரபிக் சீரீஸில் காமிச்சிட்ருக்காங்க. இது ஒரு ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. நான் இங்கே வந்து மைதா, உப்பு, வெந்நீர், எண்ணெய், ஈஸ்ட்டு, சர்க்கரை யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபிக்கு. ஃபஸ்ட்டு மாவு பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த மாவு தயாரித்து வச்சிட்டோம்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பீட்டா பிரெட், இந்த மாதிரி மெனக்கிஷ் எல்லாம் ரெடி பண்ணலாம் ஈஸியாக. வெந்நீர் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கினேன். அதில் சர்க்கரை, உப்பு, எண்ணெய், ஈஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நான் வந்து மைதா யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் மேலே பூசி இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் விட்டங்க. நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு வந்து எப்போவுமே இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா அருமையான பீட்டா மனக்கிஷ் பண்ணலாம். நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா பீஸா டோ கூட யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப மல்டிபர்பஸ் மாவு இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா ஊறி பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்ததும் கொஞ்சம் மேலே மாவு தூவி இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிடுறேன். இப்போ இந்த மனக்கிஷ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஆன்லைனில், அமேசானில், பிளிங்கிட்டில், பிக் பாஸ்கெட்டில் தான் வாங்கினேன். இது வந்து ஜட்டார் பவுடர், இது அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ஸ்பைஸ் மிக்ஸ். அடுத்து வந்து ஆலிவ் ஆயில், சில்லி ஃப்ளேக்ஸு, நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு, இதுதான் நம்மளுக்கு தேவை இந்த மனக்கிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஜட்டார் பவுடரை வந்து ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கினேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கினேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம டிமார்ட்லேயே கிடைக்கிறது. ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சமாக இந்த ஆலிவ் ஆயில் ஊற்றி, எப்படி நம்ம இந்த மிளகா பொடி நம்ம ரெடி பண்ணுவோம் வீட்டில், அதே மெத்தட் தான், அதே மிக்ஸ்சர் தான் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஹர்ப் மிக்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த பீட்டா உருண்டை நான் உருட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அது கொஞ்சமாக மாவில் துவச்சிட்டு கொஞ்சம் திக்கு ரொட்டியாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே பீட்டா பிரெட் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள். இது மேலே வந்து இந்த ஜட்டார் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகா பொடி மாதிரி, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா பூசி விட்டுட்டேன் மேலே. இப்போது நான் வந்து ஏர் ஃப்ரையரில் 200 டிகிரிஸ்க்கு 4 நிமிஷம் நல்லா ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. அருமையான மனக்கிஷ் ரெடி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிடில் ஈஸ்டர்ன் பிரெட் இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, அருமையாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஜஸ்ட் ஒரு கார்லிக் சாஸ், இல்லைனா வந்து நம்ம பாபா கனூஷ், முல்தபா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.